ராகுல் காந்தியை பல போராட்டங்கள்ல பார்த்திருக்கேன். அவர் ஒரு பிபிடியை தூக்கிட்டு வருவாரு, அந்த பிபிடியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு. கட்சி வராது. எங்கேயாவது தமிழ்நாட்டுல காங்கிரசினுடைய மாணவர் அமைப்பு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிருக்கா? காவல்துறையிடம் அடிபட்டு மிதிபட்டு சித்திரவதைப்பட்டு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க நோகாம உட்காந்துக்கிட்டு கட்சியை வளர்க்கணுமா? எங்க காங்கிரசினுடைய இளைஞரணி எங்க வாய் கிளிய பேசுவானுங்க? காங்கிரசினுடைய இளைஞரணியுடைய சோசியல் மீடியாக்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே போட்டு மோடிய டாரா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. வாப்பா ரோட்டுக்கு போராட்டத்துக்கு அப்படின்னு வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ரோட்டுக்கு வரமாட்டாங்க, போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. நீங்க நீட்டு விலக்கு கேட்கிறீங்களா அல்லது நீட்டை சீர்படுத்த சொல்றீங்களா? நீட்டு விலக்கு என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. இதை தான் நீங்க இவ்வளவு நாள் பேசுனீங்க ராகுல் காந்தி. தமிழ் நியூஸ் நேரல் கண்முடக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் முடிந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி வகைராக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்துல ஒரு பார்ட்டா உள்ள போயிட்டு சலம்பல் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தருக்கு அவர் போனதாவே எனக்கு தெரியல. நான் செய்திகளில் பார்த்த வரையில் ஜந்தர் மந்தருக்கு ராகுல் காந்தி போனதாக தெரியவில்லை. திமுக சார்பாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு துணை பொதுச் செயலாளர் ஆராசா முதல்ல அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. முந்தின நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு ராகுல் காந்தி தயாராக இல்லை. இதை பேச வேண்டாம் என்று நினைத்தவர் திடீரென்று இதை பேசி விளம்பரமாகி கொள்ளலாமா என்கின்ற அடிப்படையில, நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேற வழி இல்லாம இதை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு குண்டுகட்டா தூக்கிட்டு போனாங்க. அதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. எந்த எதிர்கட்சி தலைவர் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட நடத்தையை அவர்கள் மீது காவல்துறையோ அல்லது சிஐஎஸ்எஃப்ஓ அல்லது சிஏபிஎஃப்ஓ எந்த வீரர்களும் அவர்கள் மீது செலுத்துவதற்கு இந்த அரசு அனுமதிக்க கூடாது. எதிர்கட்சி தலைவரை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? அப்போ இது மாணவர்களுக்கு ஒரு மெசேஜ். எதிர்கட்சி தலைவரே நாங்க இப்படி குண்டுகட்டா அள்ளிட்டு போவோம், அப்போ உனக்கு என்னன்னு பாத்துக்க அப்படின்றதா மெசேஜ். அந்த மாணவர்கள் அதுக்கெல்லாம் அசரல. அவங்க அதையும் தாண்டிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்காகவே ராகுல் காந்தி அந்த இடத்துல திட்டமிட்டு போய் அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை தன்வசப்படுத்துவதற்கு கிரெடிட்டை நாம எடுத்துக்கணும். காங்கிரஸ் களத்திலே இல்ல அப்படிங்கிற ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸும் இதுல உள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்லப்படுது இல்லையா? காங்கிரஸ் அந்த நீட்டுக்காகவும் பாக்கல. ராகுல் காந்தியை பல போராட்டங்கள்ல பார்த்திருக்கேன். அவர் ஒரு பிபிடியை தூக்கிட்டு வருவாரு, அந்த பிபிடியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு வரட்டாமாமே டுர் அப்படின்னு கிளம்பிடுவாரு. கட்சி வராது. நீங்க ராகுல் காந்திக்கோ காங்கிரஸுக்கோ இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்க பாருங்களேன், தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு போனாங்க தாவேக்காவோட, ஆட்சியில பங்கு வாங்கினாங்க. ஆட்சியில பங்கு வாங்குவதற்கு மாணிக்கன் தாகூர் என்ன சொல்றாரு? கட்சியை வளர்க்கணும்னாரு. எங்கேயாவது தமிழ்நாட்டுல காங்கிரசினுடைய மாணவர் அமைப்பு ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்ணிருக்கா? எஸ்எஃப்ஐ அடி வாங்குறான், டிஒய்எஃப்ஐ அடி வாங்குறான், ஏஎஸ்எஃப் அடி வாங்குறான், ஏஒய்எஃப் அடி வாங்குறான், திராவிட மாணவர்கள் அடி வாங்குறாங்க. எல்லாம் ரோட்டுக்கு வர்ற எல்லா பேரும் காவல்துறையிடம் அடிபட்டு மிதிபட்டு சித்திரவதைப்பட்டு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க நோகாம உட்காந்துக்கிட்டு கட்சியை வளர்க்கணுமா? எங்க காங்கிரசினுடைய இளைஞரணி எங்க வாய் கிளிய பேசுவானுங்க? காங்கிரசினுடைய இளைஞரணியுடைய சோசியல் மீடியாக்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், அப்படியே போட்டு மோடிய டாரா கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. வாப்பா ரோட்டுக்கு போராட்டத்துக்கு அப்படின்னு வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ரோட்டுக்கு வரமாட்டாங்க, போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. நீங்க திமுக மேல எனக்கு விமர்சனம் உண்டு. இப்ப ரோட்டுக்கு திமுகவுடைய மாணவர்களை கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வரும்போதுதான் சக மாணவர்களுக்கு அந்த கட்சியின் மீது நம்பிக்கை ஏற்படும். இப்போ எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ வந்திருக்கிறாங்கல்ல, இப்ப அவங்க மேல மாணவர்களுக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படும்ல. சுத்தி இருந்து பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவன் நம்ம பிரச்சனைக்காக போராடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நம்ம பிரச்சனைக்காக இவன் இப்படி அடி வாங்குறான் மிதி வாங்குறான் அப்படின்ற ஒரு தாட் வருது இல்ல. இது காங்கிரஸ் மேல சென்மத்துக்கு வராது. திமுகலையாவது திமுகவினுடைய தலைவர்கள் நேரடியா சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல போய் கலந்துக்கிறாங்க. டெய்லி ஒரு தலைவர்கள் போய் அங்க உட்கார்றாங்க. மாணவரணி வீரமணி ஜெயக்குமார், ஐடி விங்கினுடைய டிஆர்பி ராஜா, மருத்துவர் அணியை சேர்ந்த மருத்துவர் எழிலன், செய்தி தொடர்பாளர் அணியை சேர்ந்த சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, பலரும் அங்க போயிடுறாங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் எங்க? ஜோதிமணி அப்படி டெல்லியில போராட்டம் பண்ணி பத்திரகாலியா நின்னாங்க களத்துல. அதை பார்த்துட்டு நமக்கு படபடப்பா இருக்குது. ஐயோ என்னடா இந்த அம்மா இப்படி
அந்த போராட்டத்துல வந்து போலீஸ் ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு வந்து அதை பத்தின கூச்சமே இல்லை, அதை பத்தின அக்கறையே இல்லை. ஏன் இல்ல? அன்னைக்கு நைட் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, பனகல் மாளிகையில நான் ஒரு செய்தி பார்த்தேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. பனகல் மாளிகையில வந்து டைஃபி எஸ்எஃப்ஐயோட சேர்ந்து காங்கிரஸும் போராடியது அப்படின்னு. டைஃபி எஸ்எஃப்ஐயோட காங்கிரஸ் போராடியதா? இல்லையே, அரெஸ்ட் ஆனவன் பூராமே எஸ்எஃப்ஐ டைஃபி மட்டும் தானே, காங்கிரஸ்காரன் எவனுமே அரெஸ்ட் ஆன மாதிரி நான் பார்க்கலையே. விஸ்வநாதன் கலந்துகிட்டாரா? என்னடா இது, அமைச்சர் கலந்துகிட்ட போராட்டத்திலேயே வந்து காவல்துறை தடியடியானா? அப்படி கட 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 கடன்னு கொடியை தூக்கிட்டு வந்து வாழ்க ஒளிக கோஷம் போட்டு காணாம போட்டாங்க. அப்ஸ்காண்டு. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தகவல் சொல்லி வர சொல்லி அவங்கள அடி சல்லி இருக்கிறாங்க. ஏன் இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் வரவே இல்லை? ஏன் களத்துல ஆளை காணோம்? காங்கிரஸினுடைய மாணவரணி வந்திருக்கணும்ல, ஏன் வரலன்னா இருந்தா தானே வரும். நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம்? இருந்தா தானே வரும். இளைஞரணி இருக்கு, அவன் யாரும் வரமாட்டான். இப்படி வராதவர்கள் எப்படி கட்சி? இதேதான் இந்த லோக்கல்ல இருக்கிற இதே பிரச்சனை தான் தேசிய அளவுலையும். ராகுல் காந்தி போவார் ப்ரொட்டஸ்டுக்கு, ஆனா கூட இருக்கிற யாரும் போக மாட்டாங்க. ஒரு 4-5 பேர் கூட எம்பிக்கள் போவாங்களே தவிர, கார்கே போவாரு, ஜோதிமணி போவாங்க, இந்த மாதிரி 4-5 பேர் போவாங்களே தவிர, காங்கிரஸினுடைய மாணவர் பேரவை கொடியை தூக்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கணும்ல, நாங்களும் போராட்டம் பண்றோம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கணும்ல. எங்கேயாவது அப்படி உட்கார்ந்து இருக்காங்களா? எங்கேயும் உட்கார மாட்டாங்க. அப்படி உட்காராத வரைக்கும் அதுதான் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் காரணம். ராகுல் காந்தியினுடைய போராட்டத்தை வந்து உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. அவருடைய போராட்ட முறைகள்ல எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதற்காக நான் அந்த போராட்டங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பல. அவர் வந்து இப்படி வந்து டைவர்ட் பண்றாரு அப்படின்னு. அவர் அந்த புகழ் வெளிச்சத்துல தங்களுக்கும் புகழ் வெளிச்சம் கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சாலும் கூட, அட்லீஸ்ட் வந்தது வரைக்கும் நல்லது இல்ல, போராட்டத்துக்கு வந்தது வரைக்கும் நல்லது. பார்லிமெண்ட்ல எப்படியோ ஏத்துக்கிட்டாங்களோ எதிர்த்தாங்களோ, முதல்ல பேச விரும்பல இவரு. காரணமே அதுவா தானே இருக்கு. இப்போ இப்ப நீட் விவகாரமா இருக்கட்டும், வேளாண் விவகாரமா இருக்கட்டும், இன்னும் எண்ணற்ற விவகாரமா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க தான் பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டா இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் அதனுடைய பலத்திற்கும் அதனுடைய அந்த கட்டமைப்பிற்கும் இந்த போராட்டத்தை அவங்க நாடு தழுவிய அளவில் முன்னெடுத்திருந்தாங்க அப்படின்னா, இது பாஜக வந்து இந்த அளவுக்கு வந்து தங்களுடைய எதேச்சரியாதத்தை வந்து வெளிப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தானே இங்க வந்து பிரதானமான கேள்வியாவே முன்வைக்கப்படுது தொடர்ந்து. இத மறுபடியும் நீங்க ஒரு தப்பு பண்றீங்க. பலமான கட்டமைப்புன்றீங்க. ஏங்க இல்லைங்க, தமிழ்நாட்டுல என்ன நிலவரமோ அதுதான் இந்தியா முழுக்க. கர்நாடகா, கேரளா மாதிரி 2-3 மாநிலங்கள்ல மட்டும்தான் வலுவாக இருக்கிறார்களே தவிர வேற எங்கேயும் இந்த வலு கிடையாது. அப்படி வலுவாக இருக்கின்ற கேரளா, கர்நாடகால கூட காங்கிரஸ் இப்ப ரோட்ல ஆளை காணும். ஏன் காணோன்றதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப இதுதான் வந்து இதை வந்து திசை திருப்ப பார்க்கிறார் ராகுல் காந்தி. இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இதை செய்கிறார். திசை திருப்புவதற்காக இல்ல, தன் பக்கம் புகழை திருப்பிக் கொள்வதற்காக இதை செய்திருக்கிறார். ஆனா அப்படி செய்தாலும் கூட நான் வரவேற்கிறேன்றேன். ராகுல் காந்தி குறைந்தபட்சம் பல்வேறு நபர்களுடைய அழுத்தத்தின் பேரிலாவது இதை பேசுவதற்கு ஒப்புக்கொண்டார் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்க நீட்டு விலக்கு கேட்கிறீங்களா அல்லது நீட்டை சீர்படுத்த சொல்றீங்களா? நீட்டு விலக்கு என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. இதைதான் நீங்க இவ்வளவு நாள் பேசுனீங்க. ராகுல் காந்தி இவ்வளவு நாள் என்ன சொன்னாரு? விலக்கு கேட்கும் மாநிலங்களுக்கு விலக்களித்து விட வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் சொன்னார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பிரச்சாரத்துக்கு வரல, அதனால அதை பத்தி பேசல. 24 வரைக்கும் அதான் சொன்னார். இப்ப அதை பத்தி பேசுறாரா இல்லையா? 2024 நாடாளுமன்றம் தொடங்கினப்பவே நீட்டு பிரச்சனையோட தான் தொடங்கினாங்க. அப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, பெரிய பெரிய கட்சிகளிடம் ஐடியாஸ் இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட போர்க்குணம் இல்ல. இந்த பசங்கள்ட்ட ஐடியா இருக்கு, ஐடியாலஜி இருக்கான்னு தெரியல, ஆனா இவங்கள்ட்ட போர்க்குணம் இருக்கு. அப்ப இது ரெண்டும் வந்து என்னவாக வெடிக்க போகுது, என்னவாக மாறப்போகுது அப்படின்றதுதான் இந்திய அரசியலுடைய அடுத்த தலைமுறையினுடைய அரசியலை தீர்மானிக்க போகிறது. இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். மான்சூன் செஷன் திட்டமிடப்பட்டு ரொம்பவே பிளான் பண்ணி இந்த செஷனை கூட்டியிருக்கிறாங்க. பல பிராந்திய கட்சிகளை வந்து ஃபிராக்ஷனை உண்டாக்கி தங்கள் வசப்படுத்தி பல மசோதாக்களை வந்து நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இந்த மான்சூன் செஷன் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் முன்கூட்டியே எல்லாராலும் விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. இப்போ டிஎம்கே என்ன முடிவெடுக்க போறாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலும் எதிர்பார்ப்பும் இந்தியா முழுக்க இருக்கிறது. டீலிமிட்டேஷன், ரிமைனிங் 7 பில்ஸ்,
இதெல்லாம் எப்படி அடுத்த வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது மசோதா தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? குறிப்பாக டீலிமிட்டேஷன் இந்த போராட்டத்தை, இந்த நீட் போராட்டத்தை இந்த வாரத்தோட முடிப்பதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். அதை பலவந்தமான முறைகள்ல செய்யறாங்களா அல்லது நயவஞ்சகமான முறைகள்ல செய்யறாங்களா அப்படின்றது மட்டும்தான் தெரியல. அடுத்த வாரத்துல 27ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் நாடாளுமன்றம் கூடுகிறது. அப்போ வந்து சில மசோதாக்கள், ஐ திங்க் டீலிமிட்டேஷன் மசோதா வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மீண்டும் வந்து இந்த வந்தே மாதரம் மசோதாவே இன்னும் வந்து சேரல. அப்போ அதெல்லாம் வரிசையா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திமுகவுடைய கருத்தை திமுக தெளிவாக சொல்லிவிட்டது. மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் திமுக செயல்படும். தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை தருகின்ற எதுவாக இருந்தாலும் திமுக அதை கடுமையாக எதிர்க்கும் அப்படின்றத ஏற்கனவே அறிவிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதை வந்து திமுக வந்து அடுத்து புளோர்ல என்னவா ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்றத திமுகவினர் தான் தெளிவுபடுத்தணும். ஆனா இப்போ வரைக்கும் திமுகவினர் புளோர்ல ரெப்ரசன்டேஷன் பண்றதுல வந்து எந்த சிக்கலும் இருப்பது போல தெரியவில்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு ஒருமித்த குரலாக ஒலித்துக் கொண்டிருந்த நாடாளுமன்ற எதிர்க்கட்சிகளின் குரல் இப்போது தனித்தனியாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அதனால நாம வந்து இது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. 2019க்கு முன்னாடி 2014 இருந்து 2019 வரைக்கும் அப்போசிஷன் ரோஸ் எப்படி இருந்ததோ அதே பாணியில தான் இப்போதும் இருக்க போகிறது. ஏன்னா அப்போது தனித்தனியாக இருந்த போது மம்தா தனியா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ காங்கிரஸ் தனியாக பேசிக் கொண்டிருக்கும், திமுக தனியாக பேசிக் கொண்டிருக்கும், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவரவருடைய மாநிலத்தினுடைய நலனை பிரதானப்படுத்தி பேசினால் போதுமானது அப்படின்ற இடத்துல இருந்து தான் திமுக இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். மம்தாவும் இந்த பிரச்சனைகளை அப்படித்தான் அணுக வேண்டும். காங்கிரசுக்கு இது ஃபேவரபிளா இருக்குன்ற இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை அணுக வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இனி இல்லை. அதனால்தான் சுமை குறைந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மற்றபடி நாடாளுமன்றம் கூடி ஃப்ளோர்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத வந்து அப்ஸ்டெயின் பண்றாங்களா? எனக்கு தெரிந்து இப்ப ஆதரவு அப்படின்ற ஒரு செய்தி பரவுது, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக அப்படியான கருத்துக்களை எல்லாம் திமுக வந்து சொல்லல. திமுக கைக்கு வரட்டும், நாங்க அதை பார்த்துட்டு நாங்க கருத்து சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனால் எதிர்ப்பு தான் அப்படிங்கிற கருத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு டிஆர் பாலு அவர்களும் திருச்சி சிவா அவர்களும். ஆனால் தாவேகா கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இல்லையா, ஒரு நேரேட்டிவ் முன்னெடுக்கிறாங்க இல்லையா. இவங்க முக்கியம் இல்ல. இப்ப பழைய டிராப்ட் நமக்கு தெரியும், போன முறை வந்த டிராப்ட் வந்து நமக்கு ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லை. அதனால உடனடியாக அனைத்து மாநில தலைவர்களையும் தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு இங்க ஒரு கூட்டத்தை போட்டு அதை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி தோக்கடிச்சோம். திமுக தலைவரால் தான் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதுன்னு தெலுங்கானாவை சேர்ந்த காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பேசி இருக்கிறார், ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்கிறார். இது உங்களால் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கிறார். ஏன் அது வந்து தென்னக மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு டிஎம்கே சொன்னதா போன தடவை அப்படின்னா, டிஎம்கே போன தடவை வந்து டீலிமிட்டேஷனை ஃபேர் டீலிமிட், நம்ம வந்து ஹேஷ்டாக மறுபடியும் மறக்க வேண்டாம், ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றதுதான் திமுகவுடைய கோரிக்கையாக இருந்தது. அப்ப வந்து பாஜக காரன் என்ன சொன்னான்னா, நோ டீலிமிட்டேஷன் சொல்லி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக திமுக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்பயும் டிஎம்கே சொன்னது, இப்பயும் டிஎம்கே அதே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொல்லுது. புதிய மசோதா இன்னும் வரல. இல்ல, தோற்கடிக்கப்பட்ட மசோதா தோற்கடிக்கப்பட்டது, காரணம் அது எதிராக இருந்தது. அந்த பழைய கருத்தை அப்படியே சொல்ல முடியாது. புதிய மசோதா இன்னும் கைக்கு வரலையே, மசோதா வந்ததற்கு பிறகு விரிவாக சொல்லுகிறோம் அப்படின்னு திமுக எம்பிக்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னா அதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா நான் கருதல. ஏன்னா காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாருமே வந்து டீலிமிட்டேஷனை பண்ணவே கூடாதுன்ற முடிவுல இருக்கிறாங்களா, அது நமக்கு தெரியல. டீலிமிட்டேஷன் பண்ணணுமா வேண்டாமா, பண்ணா எப்படி பண்ணணும், இது எல்லாமே தானே சேர்த்து விவாதிக்கப்பட்டது. அப்ப வஞ்சிக்காத வகையில், மாநிலங்களை வஞ்சிக்காத வகையில் செய்ய வேண்டும், தென்னகத்திற்கு கூடுதலாக பலத்தை அளிக்கின்ற வகையில் செய்ய வேண்டும்ன்றதுதான் கோரிக்கை. ஒருவேளை டிராப்ட் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா திமுகவினுடைய நிலைப்பாடு அப்ப இன்னும் அதிகமான எதிர்பார்ப்போட காத்திருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே திமுக இதை ஆதரிக்கிறதோ எதிர்க்கிறதோ, தாவேகா தன்னுடைய மீடியா அஜெண்டாவில திமுக பாஜக கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு பாஜகவும் தாவேகாவும் கள்ள கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து மீடியா வந்து போக்கஸ் பண்ணாம கடந்து போய் கொண்டிருக்கிறார். நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள் நேரல் ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.